விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டிருக்கும் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இவிஎம் என்னும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்த நாளில் இருந்து இன்று வரையில் ஓயாத சர்ச்சையைத்தான் சந்தித்து வருகிறது. இவிஎம் இயந்திரம் மூலம் தேர்தல் நடந்து வெற்றி பெற்று அரியணை ஏறிய கட்சியும் எதிர்க்கட்சியானதும் அதே இவிஎம் இயந்திரத்தின் மீது சந்தேகத்தை எழுப்புவதும் வழக்கமானதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டது விவிபேட், அதாவது வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இயந்திரம். இவிஎம் இயந்திரத்துடன் இணைக்கப்படும் விவிபேட் இயந்திரம் வாக்கு அளித்ததும் எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும். வாக்களித்த வேட்பாளர் பெயர், சின்னம், ஒப்புகை சீட்டை திரையில் காட்டும். இதன் மூலம் நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர்கள் உறுதி செய்து கொள்ளலாம். இந்த ஒப்புகை சீட்டு வாக்காளர்களின் கைக்கு வராது, இயந்திரத்திற்குள்ளே சென்றுவிடும். இந்த ஒப்புகை சீட்டுகளை முழுவதுமாக எண்ண வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இப்போது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ரேண்டமாக 5 விவிபேட்களை தேர்வு செய்து அதில் இருக்கும் ஒப்புகை சீட்டுகள் எண்ணப்படும். 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 1183 விவிபேட் இயந்திரங்களில் இருந்த ஒப்புகை சீட்டுகள் எண்ணப்பட்டன. அதில் ஒப்புகை சீட்டு எண்ணிக்கையும் இவிஎம் இயந்திர வாக்கு எண்ணிக்கையும் 100% சரியாக இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் அருண்குமார் அகர்வால் என்பவர் அனைத்து விவிபேட் இயந்திரங்களிலும் உள்ள ஒப்புகை சீட்டுகளை எண்ணி சரிபார்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கூடுதல் அதிகாரிகளை பயன்படுத்தும் போது 5-6 மணி நேரங்களிலேயே எண்ணிக்கையை முடித்துவிடலாம். 5000 கோடி செலவு செய்து அரசு 24 லட்சம் விவிபேட் இயந்திரங்களை வாங்கியிருக்கிறது. ஆனால் 20,000 விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே எண்ணப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார். கடந்த காலங்களில் இவிஎம் வாக்குகளுக்கும் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளுக்கும் இடையே வித்தியாசம் இருந்திருக்கிறது. இதனை உடனடியாக சரி செய்ய அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி உத்தரவை வரவேற்றிருக்கிறது. ஏற்கனவே ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தாக்கல் செய்திருந்த வழக்கில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் சரிபார்ப்பதில் நடைமுறை சிக்கல்களை சுட்டிக்காட்டியது தேர்தல் ஆணையம். எல்லா ஒப்புகை சீட்டுகளையும் சரிபார்ப்பது சுமையை அதிகரிக்கும், நாடு மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறைக்கே செல்லும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போதைய வழக்கில் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.